இப்ப நம்ம குறுக்கம் பத்தி பாத்துக்கலாம். குறுக்கம் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, குறுக்கம் 4 வகைப்படும். என்னென்ன குறுக்கம் பாருங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு மொத்தம் குறுக்கங்கள் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னா, ஐகார குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா 2 மாத்திரை. மாத்திரைனா கொஞ்சம் என்ன அப்படின்னா, கை தொடக்க நிமிடமோ இல்ல கை அப்படி கண் அப்படி சிமிற்ற நிமிடமோ தான் அந்த மாத்திரை அளவை குறிக்கக்கூடியது. அப்ப ஐகார குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா 2 மாத்திரை. ஔகார குறுக்கத்துக்கு 2 மாத்திரை. 2 மாத்திரை தனியா ஒழிக்கும் போது அது மொழிக்கு முதல்ல வரும்போது அரை மாத்திரை குறைஞ்சு 1.5 மாத்திரை ஒழிக்குமா. மொழிக்கு இடையிலும் இறுதியும் வரும்போது அந்த 1.5 மாத்திரையில இருந்து குறைந்து 1 மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. வையம் மொழிக்கு முதலில் வரும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை ஒழிக்குது. மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது தனக்குரிய 1.5 மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1 மாத்திரை அளவா ஒழிக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னாலும் ஔகார குறுக்கத்துக்கும் 2 மாத்திரை தான். ஔகார குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை தான். அதுவும் எப்படி தனியா ஒழிக்கும் போதுதான் அது 2 மாத்திரை. மொழிக்கு முதலில் வரும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒழிக்குது. ஔகார குறுக்கம் மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த குறுக்கம் மொழிக்கு இறுதியிலும் இடையிலும் வராது அப்படின்னா ஔகார குறுக்கம் மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வராது. மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவா ஒழிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. அவ்வை அப்படிங்கிறது முதல்ல வந்திருக்கா. அடுத்து வவ்வாள் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒழிக்குது. இது இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்து பாருங்க. மகர குறுக்கம். மகர குறுக்கத்தோட எக்ஸாம்பிள் பாருங்க. போல் மரும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டுருவாங்க. மகர குறுக்கத்துல எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டுருவாங்க. போல் மரும். இது எப்படி போலும் மருளும்னு இருந்திருக்கும். இது எப்படி இருக்குன்னா போலும் மருளும். இது எப்படி பிரிந்து வருது அப்படின்னா போல் மருள்மா. போலும் மருளும் எப்படி மாறுது அப்படின்னா போலும் போன்மாவும் 2 சொல்லினாவும், மருளும் 3 சொல்லினாவும் மாறிடுது. இது எவ்வகை சொல் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. இது மகர சொல். அதுக்கடுத்து வளம் வந்தான். இத மகர குறுக்கத்துல இம்ம தொடர்ந்து வாங்குற எழுத்து வந்ததுன்னா அது மகர குறுக்கம். மற்ற இது வராது. வளம் வந்தான் இம்ம தொடர்ந்து வருமொழியில வான்றது எழுத்து வந்து. அடுத்த ஆயுத குறுக்கத்தை பாருங்களேன். ஆயுத குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா ஆயுத குறுக்கத்துக்கு அரை மாத்திரை தான். அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவா வரைக்கும் ஒழிக்கக்கூடியதுதான் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்தோட எக்ஸாம்பிள் பாரு. அக்கு எஃகு. அக்கு எஃகு. இது இக்க நம்ம அழுத்தி சொல்றோம் இல்லையா, அதனால இது அரை மாத்திரை அளவாவே இருக்குது. இது எப்படி மாறுது அப்படின்னா முள் கூட்டல் தீது எப்படி மாறுது? முக்டிது. முக்டிது. இதை நம்ம அப்படியே அழுத்தி சொல்றதுல முக்டிது அப்படின்னு சொல்லிடுறோம்ல. அப்ப ஆயுத குறுக்கம் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவா ஒழிக்கக்கூடியது. முள் கூட்டல் தீது முக்டிது. கல் கூட்டல் தீது கற்றிது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா. இப்ப புரிஞ்சிருக்கணும். ஐகார குறுக்கத்துக்கு தனியா ஒழிக்கும் போது 2 மாத்திரை, மொழிக்கு முதல்ல 1.5 மாத்திரை, இறுதியிலும் இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை. அதே மாதிரி ஔகார குறுக்கம் தனியா ஒழிக்கும் போது 2 மாத்திரை, மொழிக்கு முதல்ல ஒழிக்கக்கூடியது மட்டும்தான் ஔகாரம். 1.5 மாத்திரையில ஒழிக்கும். இறுதியிலும் இடையிலும் வராது. மகர குறுக்கத்துக்கு அரை மாத்திரை, அது குறைந்து 1/4 மாத்திரை அளவா ஒழிக்கும். ஆயுத குறுக்கமும் அதே மாதிரிதான். அரை மாத்திரை குறைந்து 1/4 மாத்திரை அளவா ஒழிக்கும். மாத்திரை டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ளே ஆன்சர் அடுத்த வீடியோல பதிவு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.